தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இதிலே வாசிக்கிறோம், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதத்தில் ஆச்சரியமான வசனங்களில் இதுவும் ஒன்று. தூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணி வருகிறார். இந்த பிரயாணம் ஒரு ஊழிய பிரயாணம் அல்ல, ஒரு பரலோக பிரயாணம் அல்ல, ஒரு வாழ்க்கை பிரயாணம். இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே யாக்கோபு பிரயாணம் பண்ணி தன்னுடைய சொந்த தேசமாகிய கானானுக்கு வருகிறார். அப்படி கானானுக்கு வரும்போது தூதர்கள் அவரை சந்தித்தார்கள் என்கிற வார்த்தை நீங்க சாதாரணமாய் வாசித்தீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதை வாசிக்கும் போதெல்லாம் மிகவும் ஆச்சரியப்படுவேன். தூதர்கள் சந்திக்கிற அளவுக்கு என்ன பெரிய விஐபி யாக்கோபு. ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் தூதர்கள் வந்து யாக்கோபை சந்திக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் என்று. மக்னாயிம் என்றால் 2 சேனைகள் என்று அர்த்தம். 2 சேனை தூதர்கள் வந்து சந்திக்கிறார்கள். ஒரு சேனை என்றால் 6000 பேர் என்று சொல்வார்கள், 2 சேனை என்றால் 12000 என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெரியவில்லை 12000 தூதர்கள் வந்து சந்தித்தார்களா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்கிறது தூதர்கள் அவரை சந்தித்தார்கள் என்று. யாக்கோபு இந்த பிரயாணப்பட்டு இந்த வருகிற இந்த வழியில ஏசாவுக்கு பயந்து தான் வருகிறார். இந்த நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே காட்ஸோட என்கவுண்டர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். தேவ சந்திப்பு வேணும். கர்த்தருடைய மிகப்பெரிய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் வாழ முடியாது. யாக்கோபு பயந்து வருகிறார், ஏசாவுக்கு பயந்து வருகிறார். 20, 21 வருடங்கள் கழித்து வந்தாலும் அந்த பயம் வந்து யாக்கோபு விட்டு மாறவே இல்லை. என்னதான் இருந்தாலும் ஏசா ஏதாவது செஞ்சிருவானோ என்று சொல்லி ஒரு பயந்த சூழ்நிலையில அப்படி கடந்து வரும்போது வேதம் சொல்கிறது தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். சந்திச்சாங்கன்னு போட்டிருக்கு, என்ன பேசினாங்கன்னு போடல. எதுக்காக தூதர்கள் சந்திச்சாங்க அதுவும் போடல, அது மனசுதான் வச்சிருக்கு. ஆனா ஏன் சந்திச்சாங்க தெரியுமா? யாக்கோபே பயப்படாதே, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை தேற்றுவதற்கு நான் இருக்கிறேன். இந்த பிரயாணம் உனக்கு டஃப்பா இருக்கலாம், இந்த வாழ்க்கை பிரயாணம் உனக்கு கடினமா இருக்கலாம், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமா நீ போ என்பதற்கு அடையாளமாக தேவன் யாக்கோபை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பிரயாணம் கடினமா இருக்கிறதோ, உங்கள் வருமானமோ, உங்கள் எதிர்காலமோ, உங்கள் பிள்ளைகளை குறித்த நிலைமை எதெல்லாம் உங்களுக்கு கடினமா இருக்கிறதோ எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்ற கர்த்தராகிய இயேசு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா கடினங்களையும் அவரால் லகுவாய் மாற்ற முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரிய தேவன். வாழ்க்கை பயணத்துல அவரை போல உங்களையும் என்னையும் ஜெயமாய் நடத்துவதற்கு இந்த உலகத்துல வேறொரு தெய்வம் இல்லை என்று பலிபீடத்தில் நின்று கொண்டு ஆணித்தரமான ஆணையிடுகிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துவார். அவர் ஜெயமாய் நடத்துவார். அவர் நடத்துகிற பாதை உங்களுக்கு அதிசயமாய் இருக்கும். யாக்கோபுக்கு இங்கு நடந்த சூழ்நிலை அப்படித்தான். எவ்வளவு பரிவாரங்களை உடைய யாக்கோபா இருந்தாலும் 2 சேனை தூதர்கள் அவரை சந்தித்திருந்தாலும் உள்ளத்துல இருந்த அந்த நெருடல், உள்ளத்துல இருந்த பயம், என்னதான் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் ஏதாவது செஞ்சிருவானே ஆண்டவரே, இது உனக்கு பயந்துதானப்பா நான் போனேன். இப்பொழுது வருகிற இந்த வாழ்க்கை பிரயாணத்திலும் ஐயோ ஏசாவை சந்திச்சுட்டு தானே நான் ஊருக்குள்ள போக முடியும் என்று சொல்லி கலங்கிறவராய் அந்த பிரயாணத்தில் அவர் வருகிறார். அப்பொழுது தூதர்கள் சந்திக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்குப் போய் வந்தோம். அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இதிலே வாசிக்கிறோம், முதல்ல அண்ணனை கொஞ்சம் ஹூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணனை சந்திக்கலாம்னு சொல்லி யாக்கோபு சில நபர்களை அனுப்பி பேசுறதுக்காக அனுப்புறாரு. ஆனா அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, ஏசாவும் உம்மை தான் சந்திக்க வர. ஆனா எத்தனை பேரோட வர்றாரு? 400 பேரோட வர்றாரு. ரொம்ப பயந்துட்டார் யாக்கோபு. ஏற்கனவே பயம், 400 பேர் ஒரு ஏசாவுக்கே பயந்து போயிருக்கிறார் யாக்கோபு. இப்போ 400 பேரை எப்படி நம்மால எதிர்கொள்ள முடியும்னு வேதம் சொல்லுது 7ஆம் வசனம். யாக்கோபு மிகவும் பயந்தார். மிகவும் யாக்கோபு பயந்து வியாகுலப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல போய் விடுறாரு. 9, 10 வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க உங்க தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்கல்லப்பா, நீங்க தானே சொன்னீங்க, நீ போன்னு சொன்னீங்கல்ல, உங்க வார்த்தையை நம்பி தானே ஆண்டவரே நான் வர்றேன். ஆனா ஏன்ப்பா எனக்கு இப்படி 400 பேரோடு எங்க அண்ணன் என்னை எதிர்க்க வருகிறான்னு சொல்லி யாக்கோபு மிகவும் கலங்கி கொண்டு 10ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே நீர் அடியேனை நடத்தி வந்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் நான் பாத்திரமல்ல, நான் கோரும் கையுமா தான் போனேன். இப்போ 2 பரிவாரங்களை தந்து ஆசீர்வதிச்சிட்டீரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா ஆண்டவருக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறாரு. மெய்யாவே உனக்கு நன்மை செய்ய சொன்னீரே. 9ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே,
உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, இதை சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க யாக்கோபு. ஆண்டவர் மறக்கவே இல்லைங்க. வாக்குத்தத்தம் பண்ணி அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறதுனால, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனா இருக்கிறதுனால வாக்கு கொடுத்ததை மறக்கிறதே இல்லை. ஆனாலும் யாக்கோபு சொல்றாரு, நன்மை செய்வேன் என்று சொன்னீங்கல்லப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கேதான் நாம் தவறுகிறோம். நிறைய நேரத்துல வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தர்றாரு, சந்தோஷம் பைபிளுக்குள்ள வச்சுட்டு மூடிட்டு பேசாம இருந்துரும். ஆண்டவர்கிட்ட அதை சொல்றதே இல்லை, அறிக்கை இடுறதே இல்லை, அதை விசுவாசிக்கிறதே இல்லை, அதை ஒரு பாட்டா ஏற்றி டெய்லி பாடுறதே இல்லை. இங்கேதான் நாம் தோற்று போகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறது? இல்லைங்களா? சில நேரத்துல ஏன் வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட அதை ஞாபகப்படுத்தவே இல்லை. ஆனா யாக்கோபு எவ்வளவு அழகா சொல்றாரு, என்னோட சொல்லி இருக்கிற கர்த்தாவே சொன்னீங்கல்லப்பா. சில குட்டி பிள்ளைங்க ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா நம்ம மறந்தாலும் விடவே விடாது பாருங்க. நம்ம பின்னாலே வந்து அதை வாங்கிட்டு தான் போகும். அது மாதிரி யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொல்ல, சொன்னீங்கல்ல ஆண்டவரே, இப்ப எங்க மறைஞ்சுக்கிட்டீங்க? நான் பயந்து போய் இருக்கிறேன். எவ்வளவு ஒரு பயந்த சூழ்நிலையில கர்த்தருடைய சமூகத்துல விழுறார் ஆண்டவரே. நான் 2 பரிவாரங்களோட தான் வர்றேன். அன்னைக்கு நான் கோலும் கைமா போனேன் ஆண்டவரே, அன்னைக்கு வெறுமையா போனப்பா. ஆனா இப்ப மட்டும் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீர். ஆனா இந்த ஏசா என் முன்னால பூச்சாண்டி மாதிரி வந்துட்டு வந்து போறானே ஆண்டவரே. மிருக ஜீவன்களை தந்தீர், வேலைக்காரிகளை தந்தீர், வேலைக்காரர் தந்தீர், 4 மனைவிகளை தந்திருக்கிறீர், 13 பிள்ளைகளை தந்திருக்கிறீர், எல்லாம் தந்துச்சு. ஆனா இந்த ஏசா, கர்த்தருடைய பிள்ளைகளை, எதையோ ஒரு பயத்தோட புதிய வருஷத்துக்குள்ள போக போறீங்களா? ஏதோ ஒன்று உங்கள் கண் முன்பாய் வந்து பயந்து பயந்து உங்களை பயங்காட்டி கொண்டே இருக்கிறதா? அது அடிக்கடி நீங்க நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் உங்க நினைவுல அது அடிக்கடி வந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே, உங்களை கலக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ? ஏதோ ஒரு நபருடைய வார்த்தையோ, ஏதோ நீங்க சந்தித்த சில தோல்விகளோ, ஏதோ சில கசப்பான காரியங்களோ உங்களை கண் முன்னே வருத்தி கொண்டு இருக்கும் போது, நம்ம ஆண்டவரை பார்த்து யாக்கோபு சொன்னது போல சொல்லணும், மெய்யாகவே உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீங்கல்லப்பா, உன்னை நடத்துவேன் சொன்னீங்கல்ல ஆண்டவரே, உன்னை வாழ வைப்பேன் சொன்னீங்கல்ல ஆண்டவரே. வெறுமையான அவாந்தர வழியில நடந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை அருமையாய் கண்டுபிடித்து அவர் நடத்தி இருக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்க்கை பயணம் வெற்றியாகவே முடியாது. தேவன் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை தோல்வியா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. வருஷத்தின் முதல் நாள் வந்து ஆலயத்துல நம்ம கால் வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை முழுசும் ஜோதியா இருக்கும் அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கர்த்தரோடு நடந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவருக்கு நாம் பிரியமா இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராமத்துல கூட மோசே சொல்லுவாரு, என் சமூகம் உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனா எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. இதுதான் ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு இருக்கிற வைராக்கியம். நீங்க மட்டும் கூட வரல, நான் போக மாட்டேன் ஆண்டவரே சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டுல யாரை நம்பி பயணிக்க போகிறோம்? எதை நம்பி பயணிக்க போகிறோம்? எதை தொடர்ந்து பயணிக்க போகிறோம்? எந்த வார்த்தை அறிக்கையிட்டு பயணிக்க போகிறோம்? ஆண்டவரோடு பயணம், இயேசுவோடு பயணம், தேவனோடு நம்முடைய பயணம் இருக்கட்டும். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பயந்து தேவ சமூகத்துல கதறுகிற, ஆண்டவரே மெய்யாவே உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அறிக்கையிடணும், அப்பா இந்த ஆண்டு முழுவதும் என் பயணம் உங்களோட தொடரும் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா அந்த பயணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க முன்பா போன நான் பின்பா வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு செய்தியை கூட நான் டைரியில் எழுதும் போதும் ஆண்டவரை முன்னிறுத்தி தான் எழுதுவேன். இந்த செய்தியை நான் எழுதும் போது ஒரு பாடலை சும்மா நானே பாடி ஏற்றிட்டு நான் எழுதுவேன். எப்படின்னா, கரம் பிடித்து எழுதுவார், கருத்தாய் போதிக்க உதவுவார், அப்படி நானே இந்த பாட்டை மாற்றி ஏற்றிட்டு அதை பாடிக்கிட்டு இந்த பாட்டை எழுதுனேன். ஏன் தெரியுமா? பிரசங்கிக்கிற எங்களுக்கு கூட தேவ தயவு, தேவ பிரசன்னம் இல்லைன்னா எங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இதே போலதான் உங்கள் வாழ்க்கை பணம். தேவனோடு கூட இணைந்து கொள்ளுங்கள், மனிதரோடு அல்ல, இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள். இயேசுவோடு இணைந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பயணம் எவ்வளவு கடினமா இருந்தாலும், எத்தனை சவால்களை சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். முதல்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபை நிறைய சூழ்நிலை சந்திக்கிறார். நான் இங்க சந்திக்கிறதுல ஒரு சந்திப்பை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது எப்படி சந்திப்பு என்றால் ஆச்சரியமான ஒரு சந்திப்பு. ஏனென்றால் அவருக்கு தெரியாத தூதர்கள் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார், போன்தான் சொன்னார். இடையில வந்து தூதர்கள் உன்னை பார்க்க வருவாங்கப்பா, விசிட் பண்ண வருவாங்கப்பா, விஐபிஸ்லாம் வரும்போது ஊருடைய எல்லையில அவங்களை வரவேற்பாங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் யாக்கோபிட்ட சொல்லிலாம் அனுப்பல. யாக்கோபு சட்டு புட்டுன்னு மாமாவுக்கு தெரியாம கிளம்பி அவர் பாட்டுக்கு நடைய கட்டி வந்துட்டே தான் இருக்கிறாரு. ஆனா உள்ளத்துல ஒரு பயம், லேயாட்ட சொன்னாரோ தெரியல, ராகேல்ட்ட சொன்னாரோ தெரியல, அதனால அவங்களும் அதை புரிஞ்சுக்கிற மனநிலையில இருந்தாங்களா எதுவும் தெரியல. ஆனாலும் யாக்கோபு
அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். முதல்ல சொன்னேன் ஆச்சரியமான சந்திப்பு. இரண்டாவது ஆசீர்வாதமான ஒரு சந்திப்பு யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார். இவர் பார்க்கிறாரு, ஆண்டவரே என் தூதர்கள் சந்திச்சாலும் என் பயம் மாறல ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற பயம் அப்படியே தான் இருக்குது, நான் இன்னும் கூட பயப்படுறேன், ஏன்னா 400 பேரோட எதிர்கொண்டு வருகிறான்னு சொல்றாங்க இல்லையா. இந்த காரியம் நடக்கும் போது யாக்கோபுக்கு ஒரு முதிர் வயது. ஆகவே யாக்கோபு மிகவும் பயந்து போய் தேவ சமூகத்துல விழ வேண்டும் என்று ஆசையா இருக்கிறார். அதனால ஒரு காரியத்தை செய்கிறார். யாப்போக்கு என்கிற நதிக்கரையில வரும்போது எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவ சமூகத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறார். அதனால எல்லா ராகேல், லேயாள், பில்காள், சில்பாள் பிள்ளைகள் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டாரு. வேதம் சொல்கிறது யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அவர் பிந்தி தனித்திருக்கலாம், யாக்கோபு யாக்கோபாவே இருந்திருப்பார், இஸ்ரவேல மாறி இருக்கவே மாட்டார். ஆனா யாக்கோபு இஸ்ரவேல மாற்றினது தெரியுமா? அன்னைக்கு அவர் யாப்போக்குங்கிற நதிக்கரையில உட்கார்ந்ததுனால. நிறைய நேரத்துல தேவ சமூகத்துல அமைதியா தனிமையா உட்கார்றதுக்கு தவறிடும். ஏதோ கூட்டத்தோடு ஜெபிக்கிறோம் நல்லது, கூட்டத்தோடு பாட்டு பாடுறோம் நல்லது. தனிமையான ஒரு தேவ சந்திப்பு, தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சு அவரை சமூகத்துல ஒவ்வொரு நாளும் இணைந்து போராடி எத்தனை நாள் ஜெபிக்கிறோம். யாப்போக்கு நதிக்கரையில வரும்போது யாக்கோபு எல்லாத்தையும் மறந்துச்சாரு. நேசித்த ராகேல கூட அக்கறைப்படுத்திச்சாரு. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம் தெரியுமா? அக்கறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அக்கறைப்படுத்தப்படாததினால, தேவனுக்கு பிரியமில்லாதது என்று தெரிந்தும் நம்மோடு கூட அதை பயணிக்க வைக்கிறதுனால, ஆண்டவருக்கும் நமக்கும் இடைவெளியே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அந்த உறவு மாத்திரம் ஈரமா இருக்கணும், காஞ்சே போயிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இல்லாம நான் இல்லப்பா, எல்லா சூழ்நிலை அவர் தான். சில ஆபத்து வரும்போது தான் இயேசுவை கூப்பிடுவாங்க. அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையும் யாக்கோபுக்கு ஒரு பொருத்தனை இருந்துச்சு. எவ்வளவுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் கர்த்தர் என்னை உயர்த்தியிருந்தாலும், ஆண்டவரே இந்த ஏசாவுக்கு முன்பா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் உணர்றேன். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன ஆசீர்வதிச்சு அனுப்பிடணும். போராடுறார். ராத்திரி முழுது வேதம் சொல்கிறது இரவு முழுவதும் போராடிச்சே இருந்தார். என்னத்தை கேட்டு போராடுறாரு? என்ன ஆசீர்வதிச்சாலும் நான் உங்களை விடவே மாட்டேன். எத்தனை பேருக்கு இந்த வைராக்கியமான ஜெபம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளை? நிறைய இடத்துல இயேசுவை விட்டுறோம்ல, சத்தியத்தை விட்டுறோம்ல, ஜெபத்தை விட்டுறோம், ஆலயத்தை விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் விட மாட்டோம். அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஆசீர்வதி ஆண்டவரே வானத்துக்கு கீழே பூமிக்கு புதுசாலும் ஒரு ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. யாக்கோபு போல ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேப்பா, நீர் எனக்கு நன்மை செய்தாலுடைய, என் ஜெபத்திற்கு பதில் தந்தாலுடைய, என் இருதயத்தின் அங்கலாய்ப்ப நீர் கேட்டாலுடைய நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு அக்கறைப்படுத்திட்டு ஜெபிக்கிறார். நம்ம அக்கறைப்படுத்தாம ஜெபிக்கிறதுனால தான் சில நேரத்தில் நம்ம ஜெபங்களுக்கு பதில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தருக்குள்ள நெருங்கி வளர்க்கிற ஒரு ஆண்டா இருக்கட்டும். போன நாட்கள் போகட்டும். இந்த புதிய ஆண்டுல கர்த்தரோடு இசைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காகவே வாழ்ற வாழ்க்கை, டோட்டலா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு ஆண்டவர் நீங்க தான் வாழ்க்கையில முதலும் முடிவும் இயேசுவா தான் இருக்கணும். இந்த ஆசீர்வாதமான ஒரு சந்திப்புல ஆண்டவர் வந்து யாக்கோபோடு கூட இடைப்படுகிறார். இடைப்பட்டது தேவன் என்றோ தேவதூதன் என்றோ எப்படி யாக்கோபு நினைச்சாரோ தெரியல. ஆனா போராடி எப்படி போராடுவார் எனக்கு தெரியல. அந்த போராடி மேற்கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்துல வாசிக்கிறோம் 26, நான் போகட்டும் என்று கேட்கிறேன். ஆனா சொல்ல நான் போட்டுப்பா, உன் கூட போராடுறதுக்கு எனக்கு பலம் இல்லை. என்ன மனசு பாருங்க யாக்கோபு. ஆண்டவரே சொல்றாரு நான் போயிட்டு வரேன். என்ன மாதிரி ஜெபம் பண்ற நீ? என்ன மாதிரி போராடுறப்பா? நதி ஒரு ஆற்றங்கரையில தான் இருக்கிற யாக்கோபு, இந்த நதிக்கரையில். ஆனாலும் உன் போராட்டம் ரொம்ப விசேஷமானது. நீ போராடுறத பார்த்தா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிச்சிடும் போலன்னு சொல்லி செக் பண்றதுக்காக சொல்றாரு நான் போயிட்டு வரேன். ஏன்னா பொழுது விடுகிறது. ஏன்னா இவ்வளவு நேரம் போராடணும் போயிட்டு வரங்கிற போங்க ஆண்டவரே, உங்களை நம்பித்தான் வந்து நீங்களும் போறேன்னு சொல்லி போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இருப்போம் நம்ம. ஆனா அவர் சொல்லல, அதான் ஹைலைட். சொல்லல என்ன ஆசீர்வாதத்தாலே நான் உங்களை பொழுது விடுச்சா என்ன, அது மத்தியானமானா என்ன, சூரியனே உதிச்சா என்ன, நான் உங்களை விடவே மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை விட்டுட்டு பயணிச்சிடாதீங்க. புதிய ஆண்டுல ஒரு ஜெயத்தின் ஆண்டா இருக்கட்டும், ஒரு வெற்றியின் ஆண்டா இருக்கட்டும். இந்த 2025 எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சில்வர் ஜூப்ளி தான். ஏன்னா 25 வரதுனால எல்லாரும் வாழ்க்கையில சில்வர் ஜூப்ளி, ஒரு வெள்ளி விழா ஆண்டாவே இந்த ஆண்டு இருக்கட்டும். கர்த்தரோடு நடப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த புதிய ஆண்டு
ஆண்டவரே என் நாமத்தை கேட்பானன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக ஒரு சந்திப்பை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இதிலே வாசிக்கிறோம். முதல்ல சொன்ன ஆச்சரியமான சந்திப்பு, இரண்டாவது ஆசீர்வாதமான சந்திப்பு. இங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது, ஆறுதலான ஒரு சந்திப்பு. ஏனென்றால் இதுதான் யாக்கோபுடைய முதல் பயணம். வீட்டை விட்டு கட்டாயத்தின் பேரிலே தகப்பனால் தாயால இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். இறக்கிவிடப்பட்டு ஒரு நாள் தான் ஆகுது. இவர் எங்க போறார்? பெயர்சபாவிலிருந்து பதனாராமுக்கு போக வேண்டும். பதனாராமுக்கு 770 கிலோமீட்டர். இப்ப 70 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு லூஸ் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே வரும்போது களைத்தே போய்விட்டார். ஏனென்றால் யாக்கோபு இந்த முதல் பிரயாணத்தை தொடங்கும் போது வயது 76. இந்த 76 வயதிலே அவருடைய இந்த பயணம் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? ஒரு கல்லை எடுத்து அதை தலையில வைத்து படுத்துக் கொண்டார். தேவன் பேசுவாரா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்பு யாக்கோபோடு ஆண்டவர் பேசினதே இல்லை. அதனால இவர் ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ராத்திரியிலே கல்லை வைத்து படுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனம் காண்கிறார். தேவதூதர்கள் வேலையிலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அந்த நுனி பூமியில கீழே இருந்துச்சு, ஒரு நுனி வானத்தை எட்டி இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த வேலையில தேவதூதர்கள் இறங்குகிறதை ஏறுகிறதை பார்க்கும்போது காலையில விழித்துக் கொள்கிறார். ஓ, நான் பார்த்தது சொப்பனம் அல்லவா? அமைதியாகவே ஆண்டவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு சில பொருத்தனைகளை எல்லாம் செய்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த ஸ்தலம் பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைக்கிறாரு. அப்படி அவர் சந்தோஷமா இருந்த முதல் பிரயாணத்திலேயே, என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தின் முதல் அடியிலேயே தேவன் என்னை சந்திச்சுட்டாரேன்னு சொல்லி அவர் போகிறாரு. வேதம் சொல்லுகிறது, அது கீழே உள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கையில பெருசா எதுவும் இருந்தது போல தெரியல. அம்மா அப்பா ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தாரா இருந்தாலும் யாக்கோபுக்கு கை நிறைய எதுவும் கொடுத்து அனுப்பினதாகவும் தெரியல. வேதம் சொல்லுகிறது, கையில இருந்த எண்ணெயையும் அந்த தூணுக்கு வார்த்து விட்டுதான் அப்படி பயணம் செய்கிறார். ஒண்ணும் இல்ல, வெறுமையாதான் போறாரு. அவர் கேட்கிறார் ஆண்டவற்ற, ஆண்டவரே உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்ன போகிற வழியில என்ன காப்பாற்றி இந்த தேசத்துக்கு என்ன திரும்பி வர பண்ணுவீரானால். அப்படின்னா யாக்கோபுக்கு இந்த பிரயாணத்துல இஷ்டம் இல்ல. அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினாலும் இறங்கி வீட்டை விட்டு ஓடுறாரு. இவருக்கு வீட்டை விட்டு போக ஆசை இல்லை. ஏன்? வேதம் சொல்லுது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தார் என்று. அதனால இவர் கட்டாயத்தின் பேர்ல இந்த பயணிக்கிற இந்த பிரயாணம் யாக்கோபுக்கு ஏங்க வச்சுச்சு. எப்பப்பா திரும்ப கூட்டு வருவீங்க எங்க அப்பா வீட்டுக்கு? எப்பப்பா இந்த தேசத்துக்கு என்ன திரும்ப கொண்டு வர? ஆண்டவர் கேட்கிற, திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு அசம்பாவம் செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தோடு பொருத்தனை பண்றாரு. கையில எதுவுமே இல்ல, நம்பிக்கைக்கு ஏதுவா எதுவுமே இல்ல, தேவனுக்கு இப்பொழுது கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, இருந்த எண்ணெயும் கல்லுக்கு ஊத்திட்டாரு. ஒண்ணும் இல்ல, ஆனா நீ தருகிற எல்லாவற்றிலும் மறைமுகமா சொல்றாரு, நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பீராட்டு. அதனாலதான் ஒரு நிச்சயத்தோடு பயணிக்கிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு ஆறுதலான சந்திப்பை சந்திக்க வச்சு ஆண்டவர் யாக்கோபு அனுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்துல ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கலாம், கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம், புதிய ஆண்டை பார்க்கறதுனால என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குதுன்னு நினைச்சிருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இரவே நம்மோடு கூட இடைப்படுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒன்று போது நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு. அவர் ஒரு நிமிடம் நம்மோடு கூட இடைப்பட்டால் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். யாக்கோபு பயந்து போய் இருக்கும்போது பயந்து தலையில கல்லை வச்சு படுத்து தூங்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஜோமிட்டு இருந்தார், வேதம் சொல்லல. அந்த தூக்கத்துல கூட இங்க இருந்து பேச ஆரம்பிச்சவர் தேவனுடைய பிள்ளைகளே. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச மனுஷன் இந்த யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? யாக்கோபோட ஆண்டவரால பேசாம இருக்கவே முடியாது. யாக்கோபு அவரை பார்க்க, அவர் யாக்கோபை பார்க்க, ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த உறவுல எத்தனையோ காரியங்களை வேதத்துல வாசிக்க முடியுது. யாக்கோபுடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிந்தது காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால. தேவனுடைய மிகப்பெரிய சந்திப்பு. நாம் எங்கேதான் தேவனுடைய பிள்ளைகளை தோற்று போகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிலரும் நம்முடைய எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறது இல்லை? நம்ம நினைச்சது மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் நம்மோட ஆவிக்குரிய வாழ்க்கை இணைந்து நல்லா படிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ மெடல் வாங்கலாம், எவ்வளவோ அவார்டு வாங்கலாம், அதை சொல்ல. கர்த்தரோடு பரலோக பயணத்துல உங்களோடு உங்கள் பிள்ளைகள் பயணிக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். எப்பொழுதுதான் சோர்ந்து போகிறோம், அப்பெல்லாம் நான் யாக்கோபை பிடிச்சுக்கிடுவேன். ஆண்டவரே, அவருக்கு மட்டும் பேசுனீங்களப்பா, அவருக்கு மட்டும் நன்மை செஞ்சீங்களப்பா, அவர் கண்களை
மட்டும்தான் நேசிப்பாரா? ரத்த சிந்தி மீட்ட நம்மள கைவிட்டுவாரா? இல்லவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. யாக்கோபை விட பல மடங்கு அவர் நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் ஜீவனோட இருக்கிறோம். அந்த வழிகளில் வந்த போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், மரண கண்ணிகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுது. சங்கீதத்துல வாசிக்கிறோம், மனுஷன் நமக்கு விரோதமா எழுப்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோட விழுங்கி இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி யாக்கோபு இந்த வாழ்க்கை பிரயாணத்துல பயந்துதான் போறாரு. அம்மா ஒண்ணும் மாமா வீட்டு அட்ரஸ் ஒண்ணு கொடுத்து அனுப்பல. கர்த்தரை நம்பிதான் போனோம். கர்த்தர் வாக்கு கொடுத்து அழகா யாக்கோப கைட் பண்ணி நடத்திட்டு போறாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அழகா சொல்ற, நீ போன்னு சொல்லி தைரியப்படுத்தி ஒரு ஆறுதலான சந்திப்பை யாக்கோபுடைய வாழ்க்கையில சந்திக்க வச்சு கர்த்தர் அனுப்புறாரு. அடுத்தது ஒரு சந்திப்பை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இதிலே வாசிக்கிறோம். இப்போ யாக்கோபு எங்க இருக்கிறாருன்னா லாபான் வீட்டுல இருக்கிறார். லாபான் வீட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா யாக்கோபுக்கு இப்ப கொஞ்சம் மரியாதை குறையும். ஏன்னா ரொம்ப நாள் மாமனார் வீட்டுல இருந்ததுனால யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த லாபானுடைய கண்ணை கொஞ்சம் உறுத்திச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த பையன் எங்கேயோ போயிட்டானே, நம்ம அப்படியே இருக்கிறோமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு எது அடையாளம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்திட்டே இருக்கிற நிலைமை இல்லை. இருக்கிற நிலைமையில இருக்கிறீங்களா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளை, எங்கேயோ நீங்க மிஸ் பண்றீங்க. எனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ செய்றீங்கன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம். யாக்கோபு ஆடுதான் மேய்க்கிறாரு, லாபானுடைய பிள்ளைகளும் ஆடுதான் மேய்க்கிறாங்க. லாபான் ஆடுதான் மேய்க்கிறது போல தெரியுது. ஆனா யாக்கோபுக்கு மட்டும் ஒரு பெரிய விருத்தி வந்துட்டே இருக்குது. யாக்கோபு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டுட்டே இருக்கிறாரு. இது லாபானால பொறுக்க முடியல. என்ன இந்த யாக்கோபு திடீர்னு வந்தா, நம்ம வீட்டுக்கு வந்தா எங்கேயோ போயிட்டானே, எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு யாக்கோபுடைய லாபானுடைய முகம் நேற்று முந்தின நாள் இருந்தது மாதிரி இல்லையா, இன்னைக்கு வேற மாதிரி இருக்குதான். இதை பார்த்த உடனே ஆண்டவர் எவ்வளவு எனக்கு பிடிச்சி தெரியுமா? கிளம்புல, உன் டைம் முடிஞ்சிருச்சு, உன்னை கூட்டு வந்தேன், உன்னை ஆசீர்வதிக்க கூட்டு வந்தேன், உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், இனி நீ இருக்க வேண்டிய இடம் இல்லை, போவோம் தகப்பன் தேசத்துக்கு. ஏன் போக சொன்னார் தெரியுமா? யாக்கோபுக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஆண்டவர் யாக்கோபை இருப்பதற்கு சம்மதிக்கவே இல்லை. தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. யாக்கோபு, உனக்கு இங்க மரியாதை இல்லைன்னா உனக்கு எங்க வேலை? யாக்கோபு, நீ கிளம்புங்கிறார். நான் திரும்பி போன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கண்டிப்பா சொல்ல, போயிரு, நீ வேண்டாம். உன் மாமனார் வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாரு. அவனுடைய முகமே மாறிடுச்சு. இனி உன்னை திட்டிட்டே தான் இருப்பாரு. இந்த திட்டுதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கிளம்பி நான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட உன் தகப்பன் தேசத்துக்கு போயிரு அப்படிங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது நம்மளை சில மனிதர்கள் அவமதிக்கிறத கூட தேவன் பார்த்து சும்மா இருக்கிறது அல்ல. தேவனுடைய ஒருவேளை டக்குனு காரியங்கள் மாறாமல் இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா காரியங்கள் வரும்போது நம்மளை வேணுக்குன்னு துன்பப்படுத்துறவங்க, நம்முடைய நீதியை அவமதிச்சவங்க, நம்முடைய உண்மையை தரக்குறைவா பேசினவங்க மத்தியில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற காலங்களை நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார். இங்க வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுடைய காரியம் ஆண்டுடைய பார்வையில அவன் பொறாமப்படுறது மாதிரி இருந்ததுனால நீ உன் தேசத்துக்கே திரும்பி போயிடுன்னு சொல்லி ஆண்டவர் அவருடைய வழிநடத்த மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன் அப்படிங்கிற. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். லாபான் உன்னை ஏமாத்துறது, லாபான் உன்னை முகத்துக்கு முன்னால திட்ட முடியாம ஓரமா நின்று திட்டுறது, எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். யாக்கோபு இவனை நேசிக்கிறாங்க. யாக்கோப லாபான் செய்யறத, லாபான் அநீதியா யாக்கோப நடத்துறது எல்லாத்தையும் அவன் சொல்ல நான் கண்டேன் அப்படிங்கிற. காண்கிற தேவனை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை காண்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய மன வருத்தங்களை காண்கிறார், உள்ளங்கள் உடைகிறதை கர்த்தர் காண்கிறார், சிலர்கள் அவமதிக்கப்படுவதை கர்த்தர் காண்கிறார். ஒருவேளை முகத்துக்கு முன்பதாக எல்லாரும் நம்மளை அவமதித்தது போல் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உள்ளத்துல நம்மளை தூசிச்சாங்கல்ல, சிலர் உள்ளத்துல நம்மளை தரக்குறைவா எண்ணினாங்கல்ல, உள்ளத்துல நம்மளை அவமானப்படுத்தினாங்கல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். அவர் சொல்றாரு, நான் கண்டப்பா, நீ கிளம்பு, நீ போ. அதான் முந்தின வசனம் வாசிக்கிறோம், தேவதூதன் யாக்கோபை கூப்பிட்டு யாக்கோபே யாக்கோபே கூப்பிட்டாரு. எங்க என்ன மாதிரி ஆபிரகாமுக்கு கூட இந்த லீடிங் எனக்கு
தெரியல. ஆனா யாக்கோபை எப்படிதான் இந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு தெரியல. யாக்கோபு கலங்கிட்டு அங்க வந்து நின்றாரு. யாக்கோபுட்ட ஆண்டவர் லாபானை எச்சரிக்கிறாரு. அவன் வந்து யாக்கோபு சொல்லாம ஓடி வந்துட்டான். ஆனா அவன் திரும்ப வர லாபான் தேடி வரும்போது கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீ போய் நன்மை அன்று தீமை ஒண்ணும் பேசாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லாபான்ட்ட எச்சரிச்சு அனுப்புறாரு. பேசுற கூட கவனமா இரு லாபானே. அது ஏன் பிள்ளை எவ்வளவு நேசிக்கிற தேவனை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உடைய வாழ்க்கை மாத்திரம் தேவனுக்கு உண்மையா இருக்குமானா கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம். நம்ம தான் ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவருக்கு தூரமா போயிடும். தேவையெல்லாம் சந்திக்கப்படும் போது ஆண்டவருக்கு டாட்டான்னு சொல்லிடும். யாக்கோபுக்கு இருந்த அந்த வைராக்கியம், யாக்கோபு தேவனை தரிசித்த விதம், தேவனுக்காகவே வாழ்ந்த விதம், இத்தனை பிள்ளைகள் மத்தியிலும் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் மத்தியிலும் கஷ்டம் தேவனுடைய பிள்ளைகள் லேசில்ல. யாக்கோபை பத்தி யாக்கோபு இவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த வாழ்க்கை எளிதானதல்ல, கடினமானது. 2 பிள்ளைகளை வச்சுட்டு சமாளிக்க முடியலையே. 13 பிள்ளைகளுக்கு மத்தியில 4 மனைவி மத்தியில இவ்வளவு பரிவாரங்களை உடையவராக இருக்கும் போதும் தேவனோடு பேச, அவர் இவரோடு பேச, இவர் பேச, அவர் பேச, 2 பேருக்கும் என்ன ஒரு ஆத்மார்த்தமான உறவு. யாருக்காக ஒரு ராகேல் ரொம்ப நேசிச்சாலும் இந்த அன்பு, நேசுடைய அன்புக்கு ஈடா உள்ள வந்து யாக்கோபுக்கு இது ஒரு தடையா இருக்கவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு பேசிட்டே இருக்கிறாரு. இந்த ஆண்டு தேவனோடு பேசுகிற ஒரு ஆண்டா இருக்கட்டும், ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு ஆண்டா இருக்கட்டும், தேவனோடு இணைந்து கொள்கிற ஒரு ஆண்டா இருக்கட்டும், கர்த்தருக்காகவே வாழ்கிற ஒரு ஆண்டா இருக்கட்டும். எத்தனையோ ஆண்டுகளை பார்த்துட்டோம். பார்த்து நம்ம வெறுமையா முடிச்ச நாட்கள் போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்கு யாக்கோபு இன்னைக்கு இந்த செய்தியை ஒரு சேலஞ்சா நான் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமா இருந்து இந்த ஆண்டை முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்திருப்பார்னா, யாக்கோபை போல கர்த்தர் என்னை உயர்த்திட்டார்னு சொல்லி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆண்டார் இந்த ஆண்டு இருக்கும்படி பலிபீடத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தருவாராக. தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த உறவும் உங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்த ஒரு மிஷனுடைய கல்லறையில் இப்படி எழுதப்பட்டிருக்கும், இன்னும் ஒரு வாழ்க்கை இருந்தால் அதை இந்தியாவுக்கே தருவேன் என்று. அருமையா, அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து ஊழியம் செஞ்சவங்க, இன்னும் ஒரு வாழ்க்கை இருந்தால் அதை இந்தியாவுக்கே தருவேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை யாருக்காக கொடுக்க போகிறோம்? கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒருவேளை இது புத்தாண்டு செய்திங்கிறதுனால ஆண்டு வருகையை சொல்லாமல் இருக்க போறதில்லை. கர்த்தர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் இருக்கிற நியாயாதிபதியே வரப்போகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தம்? அடுத்த ஒரு சந்திப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்குப் போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிறபோது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இதிலே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு சொல்றாரு, தரிசனமான தேவனுக்கு நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, ஒரு அடையாளத்தை சந்திப்பு. இப்ப யாக்கோபு திரும்பி வந்துச்சாரு. அதுக்கு முந்தின அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது தீனாள் நிமித்தமா ஒரு பெரிய பிரச்சனையே ஆகி போச்சு. கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் யாக்கோபுக்கு வந்துருச்சு. இப்படி மன வருத்தங்கள்லாம் வந்ததை பார்த்து யாக்கோபு பொருத்தனை பண்ணதை மறந்துச்சாரு. நம்மள மாதிரிதான். ஏன்னா இப்ப ரொம்ப பிஸி ஆயிடுச்சாரு. பிள்ளைகள் வேற நிறைய, மனைவி வேற நிறைய. அதனால இப்போ யாக்கோபுக்கு அன்னைக்கு பயப்படும் போது சொன்னார்ல ஆதியாகமம் 28ல, நான் திரும்பி வந்தா இந்த கல் தேவனுக்கு வீடாகும் சொன்னது இப்ப யாக்கோபுக்கு மறந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்ல ஞாபகப்படுத்த கோவப்படல, நான் ஞாபகப்படுத்துறது. யாக்கோபு சொன்னில்லப்பா, நீ எனக்கு இக்கட்ல போகும்போது நீ சொன்னில்ல, நீ செய்ய மறைச்ச, போ பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பொருத்தனை பண்ணீங்க? காணிக்கையை நான் சொல்ல வரேன். உங்க நேரம், உங்க பலம், உங்களோட ஆரோக்கியம், உங்க சுகம், உங்க மேன்மை, கர்த்தரோட ஆசீர்வதிச்சது எல்லாத்தையும் தேவனுக்காக கொடுத்தீங்களா? ஃபாதர் பாடுறாரு, நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாம சொல்லுவோம். அப்படி ஓடுறோம் ஆண்டவருக்காக? இல்ல, இங்க தானே ஓடுறோம். நல்லா ஓடணும். ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட போது நல்லா ஓடணும், ஆசாசியா ஓடணும். அப்போட சமம் இன்பமா இருந்துச்சு, நேரம் போறதே தெரியாம ஜெபிச்சோம். ஆனா இப்போ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா கூட சிலர் லீவ் போட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டு நமக்கு பெருசா தெரியுது. ஒரு நாள் சம்பளத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வரல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, போப்பா நீ பெத்தேலுக்கு போ, குடும்பமா கூட்டு போ. அன்னைக்கு நீ பேச்சுலரா போகும்போது நீ பொருத்தனை பண்ணிட்டு போன. ஆனா இப்போ உனக்கு குடும்பம், பிள்ளை, குட்டியா வந்த பிற்பாடு, நீ கொஞ்சம் பிஸியான பிற்பாடு எனக்கு மறந்துச்சப்பா. செஞ்சிருப்பா. எத்தனை ஆண்டு பண்ண பொருத்தனை? கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு மேல செஞ்ச பொருத்தனைய
அப்பா ஞாபகப்படுத்தி செய்ய சொல்றாரு. எவ்வளவு அன்பின் தேவன். நம்ம பண்ண பொருத்தனை நம்ம மறந்துக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை அவர் மறக்கவே இல்லை. பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பேன் நீங்க மறந்துச்சு, அவர் மறக்கல. என் வருமானத்தை தசமாக செலுத்தேன் நீங்க பண்ணிட்டு செலுத்தாம இருக்கலாம், ஆனா அவர் மறக்கல. தேவனுடைய பிள்ளைகளை தினம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன் நீங்க பொருத்தனை பண்ணிட்டு நீங்க மறந்துருக்கலாம், அவர் மறக்கல. சில பொருத்தனைகள் இந்த ராத்திரிகளை நினைவு கூறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க நினைவுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொருத்தனைகளை மட்டும் மறக்கவே கூடாது. நமக்கு கண்ணியா மாறும் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் சொல்றாரு, சரிப்பா வந்துட்ட நீ ஊருக்கு, வர உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ எப்பமாவது பெத்தேல போய் சொல்லிட்டில, நீ அந்த சில ஆண்டர் அறியாத புறஜாதிங்க சொல்லுவாங்கல்ல, நியமிச்சிட்டேன் அப்படின்னு, நேர்ந்துட்டேன் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நீ நேர்ந்துட்டப்பா. பெத்தேல தேவனுக்கு வீடாகுன்ற கல்வி நீ நேர்ந்துட்ட. அதனால எப்பமாவது ஒரு நாள் சொல்லு, எப்பமாவது போய் செலுத்துன்னு தர இல்ல, போ குடும்பமா போப்பா, பெத்தேலுக்கு போ. எத்தனை பேர் ஆண்டோட சமூகமாகி பெத்தேலுக்கு வந்து நிக்க ஆசைப்படுறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு கூட எத்தனை பேர் குடும்பமா வந்து நிக்க ஆசைப்படுறோம். அந்த பெத்தேலுக்கு போவதுக்கு வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, வீட்டுல போய் வாசிப்போங்க. கீழே உள்ள வசனத்துல வாசித்து பார்த்தா யாக்கோபு எல்லாத்தையும் சொல்றாரு, உங்க நகையெல்லாம் கூட கடத்திட்டாங்கிறாரு. நகையை கடத்த சொல்லல, அவர் சொல்றாரு எதுக்குன்னா அவர்கள் அணிந்திருந்த அந்த நகைகள்ல கூட அந்நிய தெய்வங்களுடைய படம் இருந்ததுனால அவர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாத கொஞ்சம் கடத்திட்டாங்கிறார். எல்லாத்தையும் புதைத்து போட்டுட்டு ஒரு சுத்திகரிப்போடு கூட பெத்தேலுக்கு போய் பலி செலுத்த போறார். கர்த்தருடைய பிள்ளைகளை புதிய ஆண்டுக்குள்ள என்றாகும். பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்து என்கிற புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதிய ஆவினால் இடைக்கட்டப்பட்டு புதிய கிருபையினால் இடைக்கட்டப்பட்டு ஆண்டவருக்காக தான் வாழ்க்கை. இந்த ஆண்டு பெரிய பொருத்தனை ஒண்ணு செய்ய சொல்லல, ஏதோ இதை தருவேன் அதை தருவேன் ஒண்ணு செய்ய சொல்ல தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவருக்காக வாழ்ந்து காமிப்பேன். இந்த ஆண்டு நான் தேவனுக்காக வாழ்ற ஆண்டு, நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுற ஆண்டு. ஒரு ஆராதனை கூட நான் விட மாட்டேன், ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஜெபத்தை கூட விட மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல உலக வேலைகள் மேல, என் குடும்பத்திற்கு மேல, என்னுடைய வருமானத்திற்கு மேல ஆண்டவரை மட்டும் முன்னிறுத்தி ஓடுவேன் மட்டும் நீங்க ஓடிட்டீங்கன்னா யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, யாக்கோபு நடந்த ஒவ்வொரு நடையிலும் அவர் கூடவே வர்றார். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. கர்த்தர் ஆண்டவர் இடைப்பட்டு யாக்கோபோடு பேசிச்சே இருக்கிறார். பொருத்தனை மறந்தா கூட அன்பு நிமித்தமா ஞாபகப்படுத்தி பேசுறாரு. எத்தனை நேரம் ஆண்டு நம்மளோட பேசுற அந்த சத்தத்தை, அந்த ஃபீலை நம்ம உணர்ந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், உங்க நாம உயரணும். உண்மையா என்னால ஆண்டோட அபிஷேகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு அந்த பாட்டு பாடணும். அந்த பாட்டுக்கு நிகரா எதுவும் இல்லைன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை உயர்த்துற போல சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாமத்துக்காக வாழ்றீங்களா? இந்த நாமத்துக்காக வாழ்றத உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பிள்ளைகளுடைய பேருக்கு பின்னால எத்தனை டிகிரி எழுதியிருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. பிள்ளைகளை கொடுத்து சொல்ல முடியுமா, இயேசுவின் பிள்ளைய வளர்ந்துட்டு இருக்க. கடந்த நாட்கள்ல நான் சபையில கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு திருமண கார்டு கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. திருமணம் 2 நாளைக்கு திருமணம் நாங்கள் போக முடியல. அப்போ நான் வீட்டுல இருந்து சில வேலைகளை பார்த்துட்டு தச்சையில அந்த ரூமுக்கு வந்தேன். அவங்க வந்திருக்கிறாங்கன்ட்டு உள்ள வரேன். அந்த சகோதரியோட மகன் ஒரு வாலிப பையன், பார்க்க ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கான். அவன் எந்திரிச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்துட்டு சொன்னா, நான் உங்க ஃபேன் அப்படின்னா. எனக்கு முதல்ல அவனுக்கு புரியல, எதுக்கு அப்படி நம்மள சொல்றாங்க. அப்பதான் நினைச்சேன், ஓ யூடியூப்ல நம்ம செய்தியை பார்த்துக்காம போல அப்படின்னு கேட்டுட்டு, தம்பி என்ன இப்படி சொல்றேன், ஆண்டி நான் உங்க செய்தியை நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை அடிக்கடி கேட்பேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாலிப பையன் பார்த்தீங்களா, அவன் எப்படி இந்த செய்தியில கேட்கறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா பண்றேன், நான் டாக்டர் ஆண்டி, நான் ஊழியத்துக்கு போனேன் ஆண்டி, எங்க அம்மா வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்ய சொல்றாங்க, எனக்கு அதுல இஷ்டம் இல்லை ஆண்டி, ஜவுனிக்கவங்க, நான் சீக்கிரமா ஊழியத்துக்கு போகணும். என்ன ஒரு கண்ணீரோட பாஸ்டர் இருக்கிறாங்க, கண்ணீரோட பேசிட்டு நான் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தலைவர்கள் அப்படி வாழுதா தேவனுடைய பிள்ளைகள்? அப்படி வளர்க்குறீங்களா? இதை விட உலகத்துல பல லட்சங்கள் கோடிகளை கூட பிள்ளைங்க சம்பாதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆனா பரலோகத்தை சுதந்திரவாளிகள் நம்முடைய பிள்ளைகள் மாறலன்னா அதுக்கு நம்ம பிள்ளையை ஆண்டு தராமலே இருக்கலாம். நான் சொல்றேன், பயத்தோடு ஒவ்வொரு நாள் காலையில் எழுதும்போது ஏதோ டக்கு வேலைக்கு போடுறோம், அதை சமைக்கிறோம் இல்ல, அதுக்கு முன்பது ஆண்டுகிற இந்த நாள் உங்களுக்கு உரிய நாள் ஆண்டுகிற, இந்த நாள்ல உங்களுக்கு பிரியமா வாழ்வு ஆண்டுகிற. யாக்கோபு இடைப்பட்டீங்க, என் வாழ்க்கை இடைப்படுங்க ஆண்டுகிற. ஒவ்வொரு நாள் இந்த அனுபவம் நமக்கு வேணும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொல்றாரு, யாக்கோபை குறித்து வேதம் 35:1 வாசிக்கிறோம், நீ எடுத்து பெத்தேலுக்கு போய் அங்கே நீ பொருத்தனை பண்ண ஒரு தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்ற. வாழ்க்கை கூட ஒரு பலிபீடம் தேவனுடைய பிள்ளைகள். பலிபீடம்
இயேசுவின் மேல வாழ்க்கையாகி பலிபடும் இயேசுவின் மேல ஒவ்வொரு நாள் கட்டப்படட்டும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கப்படுது. ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்குப் போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதுல வாசிக்கிறோம், ஒரு அருமையான சந்திப்பை வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவர் யாக்கோபுட்ட சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போக. அதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா யோசேப்பு செத்துட்டாருன்னே யாக்கோபு நினைச்சாரு. ஏன்னா அவங்க பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லி அப்பாவை ஏமாத்தி வச்சிருந்தாங்க, பொய் நாடகம் ஆடி. அதனால யோசேப்பு செத்துட்டாருன்னே யாக்கோபு நினைச்சிட்டாரு. ஆனா இப்ப பார்த்தா யாக்கோபுட வீட்டுக்கு முன்னா வண்டி வண்டியா நிக்குது. அவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்பா நாங்க யோசேப்பை பார்த்தோம்ப்பா, யோசேப்பு உயிரோட இருக்கிறாருப்பான்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுது யாக்கோபு மூச்சு அடைந்தானா, கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நிக்கிறாரு. என்ன யோசேப்பு உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு நம்பவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது அவன் யோசேப்பு அனுப்பின வண்டிகள் எல்லாம் பார்த்த பிற்பாடு யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். வெளியே வந்து பாக்குறாரு, யாக்கோபு வீட்டுக்கு வண்டி அனுப்பணும்னா நிறைய வண்டி அனுப்பி இருக்கணும். நான் நினைக்கிறேன் இது என்னுடைய கற்பனை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வண்டியை பேர் போட்டு அனுப்பியிருப்பாரு நினைக்கிறேன். அதனாலதான் யாக்கோபு நம்புறாரு அப்பாக்கெல்லாம் ஸ்பெஷலா ஒரு வண்டி. ஏன்னா முதிர் வயது பார்த்தீங்களா, அவருக்கு உட்கார்றதுக்கு வசதியா இருக்கு நான் நினைக்கிறேன். அப்படி அது இதெல்லாம் பார்த்த பிற்பாடு யாக்கோபு செத்து போன யாக்கோபு ஆவி உயிர்க்குது. என் பிள்ளை உயிரோட வேதம் சொல்கிறது. அவர் சொல்றாரு, யோசேப்பு உயிரோட இது போதும், வேற என்னங்க வேணும் எனக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆவி உயிர்ப்பிக்கப்படாம இருக்குதா? எதையோ ஒண்ணு நினைச்சு நாள்பட்ட வருத்தங்கள், நாள்பட்ட பலவீனங்கள் ரொம்ப ஆண்டு ஆயிடுச்சா, அது ஒண்ணு மட்டும் உங்களால மறக்க முடியாம உங்க சிந்தையோடு உங்கள் ஆவியோடு உங்கள் தரிசனத்தோடு போராடிட்டே இருந்தா யாக்கோபின் ஆவி உயிர்த்தது போல கர்த்தர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க பண்ணும்படி சில அடையாளங்களை கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் கண்களுக்கு காட்டுவாராக. அது உங்கள் கண்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் காதுகளும் அதை கேட்பதாக இயேசுவின் நாமத்தினால. யாக்கோபோட ஆவி உயிர்த்துச்சு அப்படின்னா இப்ப நான் என் பாசையில நம்ம பாசையில சொல்லணும்னா இப்ப யாக்கோபு 16 வயசு போயிட்டாரு. ஆனா இங்க 130 வயசு யாக்கோபுக்கு. ஆனா இப்ப அவருக்கு என்றும் இளமை போல இருக்குது. ஏன்னா என் மகன் உயிரோடு இருக்கிறனா நான் போய் பார்ப்பேன் அப்படின்ட்டாரு. பாப்பேன்ட்டு அடுத்த அதிகாரத்துல வாசிக்கலாம் படுத்து தூக்கிட்டாரு. அது நமக்கு தெரிய வேதம் சொல்லுது. ஆண்டு யாக்கோபுட்ட சொல்றாரா, நீ போ எகிப்துக்கு போ, பயப்பட வேண்டாம், நீ போங்க. எனக்கு இந்த வாசிக்கும் போது தேவனுடைய அந்த இடைப்படுதல இந்த சிந்தையால உணரவே முடியல. அப்பா வீட்டை விட்டு போகும்போது பேசுறாரு, லாபம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பேசினாரு, திரும்பி வந்த பிற்பாடு பேசுறாரு. இப்ப மகன் அனுப்பின வண்டியை பார்த்து நம்பிக்கையோடு பயணிக்கணும் எகிப்துக்கு. அவர் ஒரு வசனம் சொல்வார் பாருங்க, 4ஆம் வசனத்துல, எகிப்துக்கு உன்னோடு கூட வருகிறார் ஆண்டவர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆண்டவரே எகிப்துக்கு உன் கூட நான் வர, நீ போக. எகிப்துக்கே கூட வருவேன் வாக்கு கொடுத்தாருன்னா இந்த 2025 நம்மோடு கூட தேவன் வராம இருப்பாரா? தேவனுடைய அவர் நிச்சயமாய் வருவார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வாழ வைப்பார், நம்மை பேரை பெருக கொடுப்பார். அவர் நம்மோடு பயந்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எகிப்து ஆண்டவருக்கு பிடிக்காத இந்த மொல்லாத ஜனங்கள். ஆனா ஆண்டவர் யாக்கோபுக்காக பரவாயில்லைப்பா. யாக்கோபே உனக்காக நான் எகிப்துக்கு நான் வர்றேன். ஓ தேவன் எவ்வளவு நல்ல. ஆஸ்பத்திரி போகும்போது பயந்துட்டு போறீங்களா? ஆஸ்பத்திரியால கூட வருவார் தேவனுடைய பிள்ளைகளே. வேலைக்கு போகும்போது சில சூழ்நிலை பயப்படுறீங்க, கூட வர சொல்லுங்க. யாக்கோபுட்ட மட்டும் சொன்னீங்க எகிப்துக்கு போனா வர்றேன்னு, என் கூட வர மாட்டீங்க, கேளுங்க அப்பாட்ட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாட்டியை முடிக்க போறேன். அருமையான சந்திப்புல கர்த்தர் இடைப்பட்ட கடைசி இடத்துல வாசிக்க முடிகிறது. அவர் சொல்றாரு, பயப்படாம எகிப்துக்கு போ. யோசேப்பு தன் கையால அவன் கண்ணை மூடுவான். ஓ 12 குமாரர்களை சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. பயப்படாம போ அப்படின்னா என்ன, நீ அங்க மறிச்சிட, நீ அங்கதான் மறிப்ப. ஆனாலும் யோசேப்பு தன் கையால இவ்வளவு நாளும் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை யாக்கோப்ட்ட. ஏன்னா யாக்கோபு யோசேப்பு சொப்பனம் நிறைவேறதுக்காக ஆண்டவர் யாக்கோப்ட்ட இதை மறைச்சுதான் வச்சிருந்தாரு. இப்பதான் முதல் முறையா யோசேப்பை பத்தி வாயை திறக்கிறார் ஆண்டவர். உன் கண்ணை மூடுவோம், பயப்படாம போ. அதே மாதிரி யாக்கோபு பயப்படாம போறாரு, அங்கே மரணிக்கிறார். வேதம் சொல்றது, மரணம் வரும்போதே யோசேப்பு ஆணையிட்டு வந்துட்டாரு, என்னைய இது கானான் தேசத்துல அடக்கம் பண்ணின்னு சொல்லிட்டு மறிக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 49 எல்லாம் 130 வயசுல இந்த பிரயாணம். 130 வயசுல ஒரு வயதான ஒரு முதியவர் இப்ப ஒரு லாங் டிராவல் பண்ணணும்னா கர்த்தரை நம்பி பயணிக்கிறார். கர்த்தரை நம்பி பயணிக்கிறார்.
இந்த ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் கர்த்தரை நம்பி பயணிங்க. இயேசு இல்லாம ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். உலகத்துல யார் இல்லாம கூட வாழ்ந்துடலாங்க. ஒரு சின்ன கதையை படிச்சேன். ஒரு கப்பல் வேகமாக சமுத்திரத்துல போய் கடல்ல போய் கொண்டிருக்கு. திடீரென்று புயல் வருகிறது. அங்கிருந்து அவங்களுக்கு எச்சரிக்கை. ஒரு குட்டி பையன் மட்டும் விளாண்டுட்டே இருக்கிறான். விளாட்சமா வச்சு அழகா விளாண்டுட்டே இருக்கிறான். இந்த கப்பல் இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. ஐயோ புயல் வருதே, காற்றடிக்குதே அப்படின்னு. அப்போ அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. எல்லாரும் சேஃபா இருந்துங்க, அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுங்க, என் கப்பல் போய் சேர்ற மாதிரி தெரியல, நம்பிக்கைக்கு ஏதுவா இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அந்த குட்டி போய் விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க கேட்கறாங்க, எல்லாரும் கத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அலறிட்டு இருக்கிறாங்கப்பா, நீ மட்டும் ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் அடிச்சு விளையாடிட்டு இருக்க, உனக்கு பயமே இல்லையா? அப்போ அந்த பையன் சொல்றான், கப்பலை ஓட்டுறது எங்க அப்பா, கேப்டன், கப்பல் கேப்டன் எங்க அப்பா. அதனால எவ்வளவுதான் புயல் அடிச்சாலும் எவ்வளவுதான் காற்று வீசினாலும் மகன் உள்ள இருக்கிறாங்க, எங்க அப்பா பத்திரமா ஓட்டு வர ஓட்ட மாட்டா, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்வளவு எல்லாரும் பயந்தவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. ஐயோ என்ன இவன் எப்படி சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. கப்பலின் கேப்டன் ரொம்ப ஞானமா ஓட்டுனதுனால அவர் அந்த புயலுக்கெல்லாம் தப்பி கரை சேர போற பத்திரமா வந்துட்டே இருக்கணும். அவன் சொல்றான், எங்க அப்பா கப்பலின் கேப்டன். வாழ்க்கை கேப்டன் யார்? வாழ்க்கையில யார் கேப்டன்? ஏதோ 1ஆம் தேதி நிறைய பேர் உள்ள வந்திருப்பீங்க. தைரியமா சொல்ல முடியும், கேப்டன், வாழ்க்கையின் கேப்டன் இயேசு சொல்ல முடியுமா? வாழ்க்கையில கனவா மனைவி கூட கேப்டனா இருக்கக்கூடாது. வாழ்க்கையின் கேப்டன் இயேசுவா இருப்பாருன்னா இந்த 2025 மரண வரையும் தான் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டே செல்வார். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொன்னது போல முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று தாவீது சொன்னது போல கடைசி முடிவு வரைக்கும் யாக்கோபு அப்படிதான் நடத்துறாரு. கடைசி வரைக்கும் எங்க மரிப்ப யார் உன் கண்ணை மூடுவான்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்புறாரு. ஆதியாகமம் 47:31 வாசிக்கிறோம், யாக்கோபு கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று. எபிரேயர் 11:21 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே யாக்கோபு கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டாராம். ஐயோ கர்த்தர் நல்லவர். அந்த கோலின் முனை என்ன கோலுங்க அது? யோர்தானை கடக்கும் போது கூட வந்த கோல், அப்பா அம்மா வெறுமையை இறக்கி விடப்பட்ட போது கூட வந்த கோல். அந்த நம்பிக்கையின் கோல சாய்ந்து கர்த்தரை தொழுது கொண்டான் என்று எபிரேயர் 11:21 அடையாளப்படுத்த வேதம் சொல்ல, விசுவாசத்தினாலே அந்த கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டார். ஆண்டவரை என்னை இப்படிலாம் நடத்திட்டீங்களா? மரிக்கும் போது நடந்த சம்பவம் இது. மரிக்க போறாரு, கண்ணை மூட போறாரு. கடைசியா யோசேப்புடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு கண்ணை மூட போறாரு. வேதம் சொல்கிறது, கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். இயேசுவாகிய கோலோடு உங்கள் பயணம் தொடரட்டும். ஆசீர்வதிக்கிற கோல், உங்களை உயர்த்துகிற கோல், உங்களை கைவிடாத கோல், உங்களுக்கு ஆலோசனை தருகிற கோல். இந்த கோல் யாருக்கு முன்னாலையும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெட்கப்படுத்தவே படுத்தாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த கோல். அந்த கோலை நம்பி அந்த கோலின் முனையில சாய்ந்து தலை அப்படி சாய்ச்சு வயசானவங்க 147 வயசுல நடக்கிற சம்பவம் இது. 147 வயசுல இறந்துச்சாரு யாக்கோபு. எகிப்துல 17 வருஷம் இருக்கிறாரு. 147 வயசுலயும் ஆண்டவரை விடவே இல்லைங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதிர் வயது வரைக்கும் அந்த தெய்வம் நான், அந்த தெய்வமும் நான், ஏசு தேவனும் நான், தேவன் நான், அந்த உறவை கடைசி வரைக்கும் காத்துக்கோ. அதனாலதான் கர்த்தருடைய மிகப்பெரிய சந்திப்பு யாக்கோபுடைய வாழ்க்கை நடக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனை சந்திக்க ஆசைப்பட்டதுனால, தேவனோடு இணைந்து கொண்டார், தேவனோடு கூட பேசுகிறார். அதனால எப்பெல்லாம் யாக்கோபுக்கு ஆலோசனை தேவைப்பட்டதோ, எப்பெல்லாம் யாக்கோபு பயப்படுறாரோ, எப்பெல்லாம் யாக்கோபுக்கு கண்ணு கலங்குதோ, அப்பெல்லாம் அப்பா வந்து ஸ்பாட்ல நின்றுவார். இந்த 2025 கர்த்தர் அப்படியே நிற்பாருங்க. நம்பிக்கையோட யாக்கோபு மாதிரி பயணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை. யாக்கோபுக்கே இவ்வளவு நல்லவரா இருந்தாருன்னா கல்வாரி சிலுவையில சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை அப்படி வாங்கிட்டார், விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார், கைவிடவே மாட்டாரு. நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை முடிக்கிறார். அப்படி எல்லாரும் முழங்கால் பிடிக்கலாம்.